தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் அஇஅதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளாகவே கருதுவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளையுமே அஇஅதிமுகவின் தொகுதிகளாகவே தாங்கள் கருதுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த அறிவிப்பை நான் வெளியிட்ட போது யாரும் நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளும் 234 தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதிகள்தான். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு உறுப்பினர் மயிலாடுதுறை தொகுதிக்கு ஏதோ மிகவும் சொந்தம் கொண்டாடி பேசுகிறார். அடுத்து 2016 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எப்படியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு வெல்லப்போவது திண்ணம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தேமுதிக உறுப்பினரின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு மறுப்பு தெரிவித்து அமைச்சர்கள் கருத்து தெரிவித்தனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 44.3% தனியொருவராக நின்று வெற்றி வாகை இந்திய வரலாற்றில் புறத்துறை அம்மா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் கமிஷனை குறை சொல்வதற்கு சட்டமன்றத்தில் உங்களுக்கு உரிமையே கிடையாது. முதல்ல அது சொன்னதே சபை குறிப்பிலிருந்து நீக்கணும். ரெண்டாவது, ஒரு கட்சி ஏதோ ஒரு தடவை நம்ம ஜாமீன் டெபாசிட் இழக்கலாம், போடுற தேர்தல் அத்தனையிலுமே டெபாசிட் இழக்கிறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னா நீங்க அதை ஒரு பெருமையாக கொண்டாடுறீங்க. உள்ளாட்சி தேர்தலில் எல்லாம் உங்களோட சாயம் வெளுத்து போச்சு. அதுக்கடுத்து வந்த இடைத்தேர்தலையும் தெரிஞ்சிச்சு, அதுக்கு பின்னால் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் தெரிஞ்சிச்சு. 14 தொகுதியில் 10 தொகுதியில் டெபாசிட் இழந்ததை ஒரு பெருமையாக கொண்டாடுற ஒரு கட்சி நீங்க. இதற்கு பின்னாலேயும் உங்களுக்கு எந்த அடிப்படையில் நீங்க பேசுறீங்கன்னே எங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் நெஞ்சிலே தைரியம் இருந்தால், எல்லா கட்சியும் தனித்து நின்றால், ஒவ்வொரு கட்சியும் அனைத்து கட்சிகளும் டெபாசிட் 234 தொகுதியிலும் போய்விடும். தனித்து நிற்பதற்கு தைரியம் உள்ள தலைவன் யார்? எங்கள் அண்ணாவை தவிர தமிழ்நாட்டில் யார் இருக்கிறார்கள்? அதன் பிறகு பேசிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 217 அஇஅதிமுக தனித்தே வெற்றி பெற்றதை பெருமையுடன் குறிப்பிட்டார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 217 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நின்று போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.